உலகில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, கலாச்சாரம் அல்லது மதமாக இருந்தாலும் சரி, ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருப்பது என்பது மிகவும் சாதாரணமானதாக கருதப்படுகிறது. இந்தியாவில் கூட ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருப்பது சட்டப்படி குற்றமாக கருதப்பட்டாலும் சமூக ரீதியாக அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருப்பது எவ்வளவு சாதாரணமானதாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களை கொண்டிருப்பது அசாதாரண ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இப்போதும் பெண்களுக்கு பலதர மனத்தை ஆதரிக்கும் சில நாடுகளும் கலாச்சாரங்களும் உள்ளது. சொல்லப்போனால் இந்தியாவிலேயே சில சமூகத்தினர் மற்றும் பழங்குடியின பெண்கள் பல கணவர்களை மணந்து கொள்கின்றார்கள். பல கணவர்கள் என்பது ஒரு பெண் ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணவர்களை எடுக்கும் பலதர மணத்தின் ஒரு வடிவமாகும். அந்த வகையில் இந்த காணொலி மூலமாக எந்த நாட்டில் பெண்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்கள் உள்ளார்கள் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கான பலதர மணம் நைஜீரியாவில் பொதுவாக அசாதாரணமானது என்றாலும் நைஜீரியாவில் பலதர மணத்தை அனுமதிக்கும் பழங்குடியினர் உள்ளனர். வடக்கு நைஜீரியாவின் இரிக்வே பழங்குடியினரில் பெண்கள் பாரம்பரியமாக இணை கணவர்கள் என்று அழைக்கப்படும் ஏராளமான துணைவர்களை பெற்றுள்ளனர். நைஜீரியாவின் இரிக்வே மக்கள் 1968ஆம் ஆண்டு தங்கள் கவுன்சில் அதை சட்டவிரோதமாக்க வாக்களிக்கும் வரை ஒரு பெண் இணைக்கணவர்களை கொண்டிருப்பது வழக்கமாக கொண்டிருந்தனர். அதுவரை பெண்கள் வீடு வீடாக சென்று பல துணைவர்களை ஏற்றுக்கொண்டனர். மேலும் குழந்தைகளின் தந்தை வழி உரிமை அந்த நேரத்தில் அந்த பெண் வசித்த வீட்டிலிருந்த கணவருக்கு வழங்கப்பட்டது. இது கேட்பதற்கு வினோதமாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறப்படும் இந்தியாவில் கூட பெண்களுக்கு பலதர மணத்தை அனுமதிக்கும் சில பழங்குடியினர் உள்ளனர். இந்தியாவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் பலதர மணம் செய்து கொள்கின்றனர். வட இந்தியாவின் சில பகுதிகளில் ஜான்சர் பவர் பகுதியில் பஹாரிகளிடையே பலதர மணம் பரவலாக உள்ளது. அதே நேரத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்தின் கின்னாரில் ஒரு சிறுபான்மை மக்கள் பெண்களுக்கு பலதர மணத்தை கடைபிடிக்கின்றனர். பஞ்ச பாண்டவர்களின் வழித்தோன்றல்களாக அவர்கள் பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என்று நம்புகின்றார்கள். மேலும் தோடா பழங்குடியினரான நீலகிரிஸ் திருவிதாங்கூரின் குறிப்பிட்ட அமைப்பினர் பலதர மணத்தை கடைபிடிக்கின்றனர். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்டில் கென்யாவில் 2 ஆண்கள் தாங்கள் இருவரும் காதலிக்கும் ஒரு பெண்ணுக்கு கணவர்களாக இருக்க முடிவு செய்து பலதர மணத்தை மேற்கொண்டனர். கென்ய சட்டங்கள் பல கணவர் மணத்தை வெளிப்படையாக தடை செய்யவில்லை என்பதும் அதை செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கென்யாவின் மசாய் மக்களிடையே பல கணவர் மணம் நடைமுறையில் உள்ளது. சீனா மற்றும் இந்தியாவின் நேபாள பகுதிகளில் உள்ள திபெத் மக்களிடையே சகோதரத்துவ பலதர மணம் என்ற நடைமுறை பொதுவானது. ஒரு குழந்தைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தந்தை இருக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த முறையில் பொதுவாக 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஒரு பெண்ணை மணக்கும் போது அவர்கள் அனைவரும் அந்த பெண்ணை சமமாக பாலியல் ரீதியாக அணுக முடியும். ஒரு குடும்பம் ஏழ்மையாக இருந்தால் தனித்தனி தந்தையின் சந்ததியினரிடையே அவர்களின் சொத்துக்களை பிரிக்க முடியாத போது இந்த நடைமுறை ஊக்குவிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் தங்கள் சிறிய விவசாய நிலங்களையும் சொத்துக்களையும் பிரிக்காமல் ஒன்றாக வைத்திருக்கின்றார்கள். தென் அமெரிக்காவில் உள்ள பழங்குடியினரிடையேயும் பெண்களுக்கான பலதர மணம் நடைமுறையில் இருந்தது. ஏனெனில் போரோக்கள் பாலியண்டரியை கடைபிடித்தனர். அதே நேரத்தில் அமேசானிய கலாச்சாரங்களில் 70% பேர் பல தந்தை வழி கொள்கையை நம்பியிருக்கின்றனர்.